பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்றீங்க நீங்க? ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன், இங்க என்ன பண்றீங்க? இது என்னோட பர்சனல் ரூம். யார கேட்டு இங்க நீங்க வந்தீங்க? ஐயோ, பூச்சி பூச்சி, வெட்டி நல்லா மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. படுபாவி பையன், தண்ணி எடுக்கத்தானே வந்தான். அவன் எப்படி இங்க வந்திருப்பான்? ஐயோ, இப்போ என்ன பண்றது? வெற்றி பென்றைவை எடுத்தானா இல்லையான்னு வேற தெரியல. ஐயோ, என்ன பண்றது? இல்ல, இதுக்கு மேல இங்க இருந்தா கண்டிப்பா அவன் நாங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவான். இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. சோ வெற்றி கூப்பிட்டு சீக்கிரமா கிளம்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும். இல்ல சார், அது இந்த ரூம்ல ஏதாச்சும் இன்டீரியர் பண்ண முடியுமாங்கிறதுக்காக தான் சார் பார்க்க வந்தேன். வாட்? அதுக்காக என் பர்சனல் ரூம்ல என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க பாட்டு வந்துருவீங்களா? இங்க பாருங்க மேடம்னா, ஏதோ நீங்க இன்டீரியர் டிசைனர்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை நான் அலோவ் பண்ணேன். அதுக்காக என் பர்சனல் ரூம்குள்ள எல்லாம் உங்களை யாரும் வர சொன்னது? பாருங்க, முதல்ல வெளியில வாங்க. சாரி சார், உங்க பர்மிஷன் இல்லாம உங்க பர்சனல் ரூம்குள்ளார வந்திருக்க கூடாதுதான். ஆனா இங்கேயுமே இன்டீரியர்ஸ் எல்லாமே ஓல்டு டிசைனா தான் சார் இருக்கு. அதனால இதை நம்ம ஏதாச்சும் புதுசா மாத்தலாமா சார்? என்ன? இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல நீங்க ரூமை விட்டு வெளியில வாங்க. மச்சான், இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்லடா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புவோம். வந்திருக்கிறது நம்ம தானே கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன். அவ்வளவுதான் மச்சான், பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பிடலாம், சரியா? டீ, என்னடா யோசிக்கிற? டீ, உனக்கு நம்ம மேல சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆகிட்டா. அதனால தாண்டா சொல்றேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும்னு. இங்க பாரு மச்சான், இதுல யோசிக்கலாம் எதுவுமே இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறோம், அவ்வளவுதான். ஓகேவா? உங்களை யாரு பெர்மிஷன் இல்லாம என்னோட பர்சனல் ரூம்க்குலாம் போக சொன்னது? இங்க பாருங்க, எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. உண்மையாவே நீங்க இன்டீரியர் டிசைனர்ஸ் தானா? சார், என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உண்மையாவே நாங்க இன்டீரியர் டிசைனர்ஸ் தான் சார். ஓ அப்படியா? அப்பனா உங்க கம்பெனி ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்க. என்னடா இவன் ஐடி கார்டெல்லாம் காட்ட சொல்றான்? முதல்ல இங்க கிளம்பணுமே. சார், உங்க ரூம்க்கு உங்க பர்மிஷன் இல்லாம வந்தது தப்பு தான் சார். அதுக்காக என்ன சார் இப்படி நீங்க எங்க மேல சந்தேகப்படுற மாதிரி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா தான் இருக்கு. இல்ல சார், அது மச்சான் நீ இரு, இவனை எப்படி நான் மடக்கிறேன்னு பாரு. கவின், இப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க? ரிலாக்ஸ். இங்க பாருங்க கவின், நாங்க உண்மையாவே இன்டீரியர் டிசைனர்ஸ் தான். அது மட்டும் இல்ல, எனக்கு என்னன்னே தெரியல, உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, போகும்போது என் நம்பர் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி எங்க மேல சந்தேகப்படுறீங்க. இட்ஸ் ஓகே கவின், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன, உங்களுக்கு நாங்க இன்டீரியர் டிசைனர்ஸான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே? சரி, ஓகே கவின், நாங்க எங்களோட ஐடி கார்டை காட்டுறோம். ஆனா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இட்ஸ் ஓகே கவின், நாங்க ஐடி கார்டை காட்டிட்டு கிளம்புறோம். வாட் ரஷ்மிகா, ரியலி? என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதனாலதான் நம்பர் கொடுக்கணும்னு நினைச்சீங்களா? ஆக்சுவலா எனக்குமே உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. என்ன, உங்க முகத்தை தான் பார்க்க முடியல, மற்றபடி எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் ஓகே ரஷ்மிகா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க நம்பர் மட்டும் கொடுங்க, அப்புறம் அடிக்கடி நீங்க வீட்டுக்கு தாராளமா வந்துட்டு போகலாம். பூரிக்கு நாய், நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னேன், அப்படியே பேச வந்த டாபிக்கே மறந்துட்டான் பாரு. சரியான கேடு கெட்டவனா இருக்கான். சே, ஓகே கவின், கண்டிப்பா நான் கொடுக்குறேன். சரி இருங்க, நீங்க ஐடி கார்டு கேட்டீங்கல்ல, நான் போய் எடுத்து தரேன். நோனோ, அது அவங்க பர்சனல் ரூம்ல என்னோட பெர்மிஷன் இல்லாம போனாங்கன்னு மட்டும்தான் கோவம், மற்றபடி வேற எந்த கோவமே இல்லை. நீங்க மறக்காம உங்க நம்பரை கொடுங்க, அதோட மடோனா நம்பர் இருந்தாலும் கொடுங்க, சரியா? ஓகே டார்லிங். ஐயோ சாரி, நான் ஏதோ வாய் தவறி உங்களை டார்லிங்னு சொல்லிட்டேன், சாரி. ஓ
ஓகே ரஷ்மிகா, நீங்க என்ன தாராளமா டார்லிங்னே சொல்லலாம். கவின்னு கூப்பிடுறதை விட டார்லிங்னு கூப்பிடுறதுலே புரிஞ்சிடுச்சு. அப்போ இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்க அப்படிதானே? என்ன கவின் இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பா இனிமே அடிக்கடி உங்க வீட்டுக்கு நான் வருவேன். ஓகேவா? ஓகே டார்லிங், நானும் உங்களை டார்லிங்னே கூப்பிடுறேன். ஓகே? ஓகே டார்லிங். எனக்கும் உங்ககிட்ட பேசணும் பழகணும் இந்த மாதிரிலாம் தோணுது. ஆனா இன்னும் 2-3 பேரை நாங்க போய் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இப்போ கிளம்பணும். ஆனா இனிமே அடிக்கடி வரேன். ஓகே டார்லிங், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். உனக்காக என் வீடு எப்பவுமே திறந்திருக்கும். சரி ஓகே, உன்னோட நம்பரை கொடு. உன் ஃபோன் கொடு, நானே சேவ் பண்ணி தரேன். குறுக்கி நாய் கொஞ்சம் வலிஞ்சு பேசணும்னு எப்படி பல்ல கட்டுறான் பாரு. சே, என்ன கருமம் பிடிச்சவனோ. வெற்றி, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லடா. முதல்ல கிளம்பலாம் வா. சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். பாய். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். ஐயோ என்ன கவின், நான் தான் சொன்னேன்ல இன்னும் 2-3 கிளைண்ட்ஸை நாங்க பார்க்க வேண்டியது இருக்குன்னு. இனிமேதான் அடிக்கடி வரப்போறோமே, அப்புறம் என்ன? சரி ஓகே, நீங்க கிளம்புங்க. மடோனா, ஐ எம் சாரி. அது நீங்க என் பர்மிஷன் இல்லாம ரூம்குள்ளார போனீங்களேன்னு தான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. மற்றபடி உங்க மேலேயும் எனக்கு எந்த கோவமும் இல்லை. நீங்களும் தாராளமா அடிக்கடி என் வீட்டுக்கு வரலாம். ஐயோ இட்ஸ் ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். இனிமே அடிக்கடி பார்க்கலாம். பாய் ராஷ்மிகா, பாய் மடோனா. அடிக்கடி இனிமே நீங்க என் வீட்டுக்கு வரணும், சரியா? ஒரு தடவை வந்ததுக்கே உன் லட்சணம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இதுல அடிக்கடி வேறையா? ஓகே சார். மடோனா வாடி போலாம். ஜஸ்ட் மிஸ். இன்னைக்கே முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டாதுங்க. பரவாயில்ல, அதான் நம்பர் இருக்கு. இனிமே எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. அதுலயும் இந்த ராஷ்மிகாக்கு வேற என்ன பிடிச்சிருச்சுன்னு வேற சொன்னா. அப்போ இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வருவா. அப்போ ஒரு கை பாத்திர வேண்டியதான். அதானே இது வரைக்கும் கவின் கிட்ட மொடங்காத பொண்ணுங்க இருந்திருக்கா என்ன, அந்த மகாவை தவிர? அவ கிடக்கா. இப்ப வந்தாளுங்களே 2 பேரும் செம்ம கட்டைங்க. இனிமே அடிக்கடி வருவாளுங்கள, பாத்துக்கலாம். அப்பா வந்துட்டீங்களா? டேய், உங்களுக்காக எவ்வளவு நேரமாடா வெயிட் பண்றது? ஒரு நிமிஷமும் எப்படி திக்கு திக்குன்னு இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். டேய் ராக்கி, என்ன கன்றாவிடா இது? என்னடா இது, புடவையை எப்படி தூக்கி பிடிச்சி வச்சிட்டு இருக்க? எவ்வளவு அவியுதுன்னு எனக்கு தான் தெரியும். ஏண்டி நீ வேற? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. சரி ஓகே, போன காரியம் என்னாச்சு? அம்மா பென்ட்ரைவை எடுத்தீங்களா இல்லையா? என்ன பென்ட்ரைவா? அட கேண்டி நீ வேற. நாங்களே தப்பிச்சா போதுண்டா சாமின்னு அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோன்னு வச்சுக்கோயேன், அவன் கண்டிப்பா நாங்க 2 பேரும் பொம்பளை வேஷத்துல வந்திருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அப்புறம் அவன் பிரச்சனையை எப்படி எப்படி இல்லாமோ பெருசாக்கி இருந்திருப்பான். அதனாலதான் தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டோம். என்ன, அப்ப பென்ட்ரைவை எடுக்கலையா? அட கடவுளே, பென்ட்ரைவை எடுக்கணும் தானே இவ்வளவு பெரிய பிளான் போட்டோம். கடைசி இப்படி ஆகிடுச்சு. என்ன விட்டு இதெல்லாம்? பென்ட்ரைவை எடுக்கலையா நீங்க? அப்போ ஏடி பைத்தியமாடி நீ? அதான சொல்றேனேடி, தப்பிச்சா போதும் அங்க இருந்து வந்திருக்கோம். இதுல வெற்றி கிட்ட போயிட்டு பென்ட்ரைவை எடுக்கலன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லடா ராக்கி, அது இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். இப்போ டைம் வேற நமக்கு இல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையா? அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. மகா கூல், இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? யாரு சொன்னா பென்ட்ரைவை எடுக்கலன்னு? அதெல்லாம் எடுத்தாச்சு. இங்க பாரு. ஆமா மகா, எடுத்துட்டேன். அட படுப்பாவி நாயே, அங்கேயே சொல்லிருக்கலாம்லடா பென்ட்ரைவை எடுத்தாச்சுன்னு. இல்லைன்னா நான் போய் அதுவும் என் வாயால அவன் தோல் மேல கைய போட்டு டார்லிங்னு அப்படி இப்படின்னு நினைக்கும் போதே ஒரே அசிங்கமா இருக்கு. அங்கேயே சொல்லிருக்கலாம்லடா. ஏன்டா சொல்லல? டேய், நான் பென்ட்ரைவை எடுத்துட்டேன்டா. ஆனா அது உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா கவினுக்கு தான் நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான்டா அங்கிருந்து கிளம்புனா போதுன்னு நானும் இருந்தேன். அதனாலதான் எதுவும் சொல்லல. எதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லிக்கலாம் தான் எதுவும் சொல்லல. அதான் எடுத்தாச்சுல மச்சான், கோவப்படாத. நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. நான் சரி இவ்வளவு தூரம் பொம்பளை வேஷெல்லாம் போட்டுட்டு போனோமே, எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு எப்படி உங்ககிட்ட புலம்பிட்டு வந்தேன். நீ என்னடானா அப்ப கூட ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. சாரி மச்சான், உனக்கும் மகாக்கும் சேர்த்தே சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நான் சொல்லல. சாரி. போடா லூசு பையிலே, நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு தெரியுமாடா? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பென்ட்ரைவை எடுக்க முடியலையேன்னு. எது எப்படியோ எடுத்தாச்சுல, அதுவே போதும். எப்பா இந்த ட்ரெஸ் வேற எரிஞ்சு தொலையுது. நான் முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். டேய் என்னடா, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா.
ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் போய் 2 பேர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இந்த பென்ட்ரைவ்ல ஏதாச்சும் நமக்கு க்ளூ கிடைக்குதான்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே மகா, இந்த பென்ட்ரைவ் எப்படி? ஏய் என்னடி, பென்ட்ரைவ்ல ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா? டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. இப்ப தாண்டா லேப்பே ஓபன் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் தாண்டா பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி அதுல ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு பார்க்க முடியும். கொஞ்சம் அமைதியா இரு. மகா என்னாச்சு, பென்ட்ரைவ் ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? அதான் வெட்டி, எனக்கும் தெரியல. இருங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். ஏய் என்னடி, கனெக்ட் ஆனுச்சா இல்லையா? டேய் சிருடா, இன்னும் இல்ல. ஏய் கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பர் மகா, எவ்வளவு ஃபைல்ஸ் வச்சிருக்கான். சரி ஓகே, எல்லாத்தையுமே நம்ம ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதாச்சும் நமக்கு அதுல க்ளூ கிடைக்கும். ஓகே வெட்டி. வாட் வெட்டி ராக்கி, இந்த ஃபைல கொஞ்சம் பாருங்க. வாட், என்ன மகா இது? 1 கோடிக்கு நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவன் ஷேர் பண்ணிருக்கான். அதுவும் ஷேர் பண்ணின டீடைல்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியமான டீடைல்ஸ். எவ்வளவு கேடு கெட்டவனா இருந்ததுப்பா. அதுவும் 1 கோடிக்கு இவன் கிட்ட என்னால சத்தியமா நம்பவே முடியல மகா. டேய் மச்சான், என்னடா இது, உண்மையாதான் சொல்றியா? நான் கூட அவன் உன் மேல உள்ள காண்டுல உன் மேல சும்மாதான் பழிய போடுறான்னு பார்த்தா, இவன் என்னடானா உண்மையா எல்லா தப்பையும் இவன் பண்ணிட்டு உன் மேல தூக்கி பழிய போட்டு வச்சிருக்கான்டா. அதுவும் நம்ம காம்படிட்டர் கம்பெனிஸ்க்கு நம்ம கம்பெனி பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணி வச்சிருக்கான் மச்சான். என்ன ஜென்மமோ தெரியல. அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னை போய் கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு எப்படிலாம் பேசிட்டான் அவன். ஆமா வெட்டி, அதேதான் என்னால சத்தியமா நம்பவே முடியல. நான் கூட உங்க மேல சும்மா பழிய போடுறான்னு நினைச்சேன். ஆனா இவன் எல்லா கேடி வேலையும் பண்ணிட்டு உங்க மேல தூக்கி இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கான். பாத்தீங்களா வெட்டி, அவன் எவ்வளவு சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கான், எவ்வளவு அமௌண்ட் அவங்க என்ன கொடுக்கணும், என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணி வச்சிருக்கான்னு எல்லாத்துலயும் ஒரு காப்பி எடுத்து பென்ட்ரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கான். தேங்க் காட், அதுதான் இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணவே போகுது. இருந்தாலும் இவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மச்சான், எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அவனை கொல்லணும் போல இருக்குடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு நான் கம்பெனிக்கு துரோகத்தை பண்ணிட்டேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருந்தான் மச்சான். கையில மட்டும் அவன் கிடைச்சான், செத்தான்டா. வெட்டி ப்ளீஸ் வெட்டி, கோவப்படாதீங்க. உங்க கோவம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா நமக்கு தேவையான ஆதாரம் நமக்கு கிடைச்சிருச்சு வெற்றி. நீங்க தப்பு பண்ணலங்கிறத நாளைக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதனால ப்ளீஸ் வெட்டி, கோவப்படாதீங்க ப்ளீஸ். ஆமா மச்சான், ப்ளீஸ்டா, கோவப்படாதடா. அதான் நமக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுலடா. இந்த ஆதாரத்தை வச்சு நீ எந்த தப்பும் பண்ணல, பண்ணினது எல்லாம் அவன் தாங்கிறத நம்ம நாளைக்கு ப்ரூவ் பண்ணிடலாம், சரியா? ஆமா வெற்றி, அதான் நம்ம கைக்கு ஆதாரம் வந்துருச்சுல. நீங்க நாளைக்கு தப்பு பண்ணலங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம், சரியா? வெற்றி 1 செகண்ட் இருங்க, மற்ற ஃபைல்ஸ்லாம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆமா மகா, நானும் அதுதான் சொல்ல வந்தேன். வேற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாரு. ஏன்னா இந்த நாய் இவ்வளவு இல்லீகலான விஷயத்த பண்ணிருக்கானா, இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிருப்பான். பாரு நீனு. வெற்றி நீங்க சொன்னது சரிதான் வெற்றி. இதுக்கு முன்னாடி இவன் நிறைய கேடி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்காம போனதுக்கு காரணமே இவன் தான் பணத்துக்காக நம்ம என்ன பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருந்திருக்கான். பாருங்க, அதனாலதான் நமக்கு இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கையை விட்டு போயிருக்கு. இதுல இருந்தே தெரியுது இவன் எவ்வளவு கேடு கெட்டவனு. இதுவும் நமக்கு தேவையான ஆதாரம் தான். இதை வச்சு அவன் கதையை நம்ம முடிக்கிறோம் நாளைக்கு. மச்சான், எதுக்குடா இன்னும் டென்ஷனா இருக்க? ஜாலியா இரு மச்சான். ஏன்னா அவன் நமக்கு தேவையான ஆதாரத்தை மட்டும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கானோ அதுக்கான ஆதாரத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்கான். அதனால எதா இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பாத்துக்கலாம் மச்சான். நீ சில்லா இரு மச்சான், சில் மச்சான், சில். ஆமாண்டா ராக்கி, நீ சொல்ற மாதிரி நமக்கு தேவையான ஆதாரத்தையும் கொடுத்துருக்கான், அதை விட அதிகமாகவும் கொடுத்துருக்கான். அப்பா, எவ்வளோ இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் இவன் பண்ணிருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு இருக்குடா அவனுக்கு. மச்சான், அந்த தரமான சம்பவத்துக்கு தான் மச்சான் வெயிட்டிங். சரி ஓகேடா, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா இவ கண்ட கருமாந்திர செயலையும் எனக்கு கட்டி விட்டு உடம்பெல்லாம் அங்கங்க குத்துதுடா. ஃபர்ஸ்ட் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஃபர்ஸ்ட் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்டா. நான் கிளம்புறேன், ஓகேவா? 2 பேரும் கோச்சுக்காதீங்க. ஓகே மச்சான். டே மச்சான் ராக்கி, தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். நீ இல்லைன்னா கண்டிப்பா இதை நம்மளால முடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா நீ எனக்கு அவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கடா. தேங்க்ஸ் மச்சான், தேங்க்யூ ஸோ மச். டே போதுண்டா, நிறுத்துறியா கொஞ்சம்? எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், ஜஸ்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். மற்றபடி இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டது உன் ஆளு தான். தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா நான் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய் லவ் பேர்ட்ஸ். ஹைடா டோமரே, இருந்தாலும் வெற்றி சொல்ற மாதிரி நீ இல்லைனா கண்டிப்பா இது பாசிபிளே இல்ல. அதனால நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ. போதுடி, 2 பேரும் இப்ப எதுக்கு மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? மனுஷனுக்கு அங்கங்க அந்த புடவை கட்டி குத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல இப்போ வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்களா? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. நானே
எப்படா வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்பா எப்படா ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். இதுல ஏன்டி நீ வேற. சரி ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். பாய்டி. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச். நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்கலனா கண்டிப்பா என்ன நடந்திருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி. நான் ஏதோ ஒரு தைரியத்தில் தான் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வந்தேன். ஆனால் அப்போது எந்த தைரியத்தில் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடி. என்ன பண்ண போகிறோன்னு அப்படி யோசிச்சேன்டி. ஆனால் நீ சரியான நேரத்தில் சரியான ஐடியா கொடுத்து இப்போ கையில் ஆதாரம் இருக்கு. தேங்க்ஸ் டி, தேங்க்யூ ஸோ மச். வெற்றி, இப்போ எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? உங்களுக்காக இது எல்லாத்தையும் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அதோட என் வெற்றி எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோ இப்போ நம்ம கையில ஆதாரமும் இருக்கு. எல்லாம் நம்ம தலைவர் ஸ்டைல் தான். ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இப்ப பாருங்க, உங்களை கைவிடல. நீங்க நல்லவங்கிறத நாளைக்கு எல்லாருக்கு நேராவும் ப்ரூவ் பண்ண போறீங்க. யாரெல்லாம் உங்களை கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே நாளைக்கு வெற்றி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல போறாங்க. நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ வெற்றி. உண்மையாவே சொல்றேன், எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ வெற்றி. லவ் யூ டூடி மாமி. உண்மையாவே எனக்கும் இப்போதாண்டி மனசுக்கு ரொம்ப 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 நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதிக்கு காரணமே நீதான். அதனால எனக்கு இப்போ ஒன்று தோணுது. நான் உன்னை கிஸ் பண்ணட்டுமா? முடியாது. மகா, ஏண்டி நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனோ? ஆமால, இப்போலாம் அடிக்கடி உன்னை கிஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி தோணுது. ஆமால, தப்பில்ல. ஓகே மகா, சாரி. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தேனா, அதான் அப்படி கேட்டுட்டேன். சாரி. ஐயோ வெற்றி, உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏங்க, இப்ப நான் முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் எதுக்காக என்கிட்ட இப்படி அடிக்கடி பர்மிஷன் கேட்டு கிஸ் பண்றீங்கன்னா, மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. இங்க பாருங்க வெற்றி, நான் உங்களுக்கு சொந்தமானவ. உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையுமே இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஒரு வாட்டி எதுக்காக பர்மிஷன் கேட்குறீங்க? இன்னொரு வாட்டி பர்மிஷன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அங்கங்க அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீங்க இந்த ஒத்த கிஸ்க்கு ஒரு தடவை ரொம்ப ஓவரா பண்றீங்க. நல்லவனா இருக்கலாம், ஆனா இவ்வளோ நல்லவனா இருக்கக்கூடாதுரா சாமி. நீ சொன்னது சரிதாண்டி. எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அப்போ என் உரிமையை நான் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படித்தானே? லவ் யூ டி, லவ் யூ சோ மச். சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச். மேடம், என்னோட உரிமையை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இனிமே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்னா எந்த அவசியமும் இல்லை. எனக்கு எப்போ என் உரிமையை எடுத்துக்கணும்னு தோணுதோ அப்ப தானாவே எடுத்துப்பேன். ஓகேவா? உங்களை யாரு வேண்டான்னு சொன்னா தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த மகா வெற்றிக்கு மட்டும்தான். இந்த மகாவோட மனசுல வெற்றி மட்டும்தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு சொந்தமானவரு. அவரோட உரிமையை எடுத்துக்கிறதுல எந்த தப்பு இல்லப்பா. லவ் யூ டி. லவ் யூ டு வெற்றி. என்ன சார், இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? ஹாஸ்டலில் யாரும் இல்லை தான் பெருசா, அதுக்காக சார் இங்கேயே தங்கிடுவீங்களா? டைம் ஆகுது பாருங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க வெற்றி, கிளம்புங்க. என்னமோ தெரியலடி, இன்னைக்கு உன்னை விடுறதுக்கு மனசே வரல. இப்படி பிடிச்சிட்டு இப்படியே இருக்கணும் போல இருக்கு. இருக்கும். அப்புறம் வார்டனுக்கு மட்டும் இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உடனே பொட்டி பொடிக்கையெல்லாம் கட்டி என்னை வெளியில் தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் நானும் சேர்ந்து வந்து உங்க சித்தி வீட்டில் தங்கிக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல, இது கூட நல்ல ஐடியா தான். ஏன்னா என் மாமி என் கூடவே இருந்தானா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு? அப்பா, வெற்றிக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? என்ன பேச வைக்கிறதே நீ தாண்டி. நான் இப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா உன் கூட சேர்ந்து நானும் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஃபுல்லாவே மாத்திட்டடி என் மாமி. தேங்க்யூ. சரி ஓகே வெற்றி, டைம் ஆகுது பாருங்க, கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் போய் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நைட்டு நம்ம ஃபோன் பேசலாம். ஓகே? ஓகே டி மாமி, பாய். பாய் வெற்றி. அர்ஜுன், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி காலை அமுக்கி விட்டுட்டே இருக்க போறீங்க? ஐஷு, நீ தானடி சொன்ன காலெல்லாம் வலிக்குதுன்னு, அதான் அமுக்கி விட்டுட்டு இருக்கேன். எங்க மேடம் ஒரு இடத்துல இருந்தா தானே அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க, சொல்ற பேச்ச கேட்கறதே இல்ல. அப்புறம் கால் வலிக்க தானே செய்யும். என் பொண்டாட்டிக்கு கால் வலிச்சா அப்புறம் நான் தானே அமுக்கி விடணும். எல்லாம் ஓகே தான் அர்ஜுன். ஆனால் நீங்களே டயர்டாக வந்தீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குடின்னு சொன்னீங்க. இப்போது தூங்குறதுக்கான டைமே வந்துருச்சு. இப்போ உட்காந்து காலமுக்கி விட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தூங்கலாம் வாங்க. அது டயர்டா தான் இருக்குடி, ஆனா ரொம்பலாம் இல்ல. இருந்தாலும் நீ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்ட, அமுக்கி விடாம இருக்க முடியலடி. வைஷு, எனக்கு ஒரு டவுட். என்ன அர்ஜுன், என்ன டவுட்? இல்லடி, இப்போ உனக்கு 4 மாசத்துக்கு மேல ஆகுதுல்ல, ஆனா வயிறு பெருசான மாதிரியே தெரியல.
அர்ஜுன் வெயிட் இந்த கேள்வியை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? என்னடா வயிறு பெருசாகவே இல்லை, ஒருவேளை பாப்பா உள்ள இல்லையோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அப்படி இல்லடி, அது வந்து அர்ஜுன், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னு. அர்ஜுன், அது ஒருத்தவங்களை பொறுத்தது இருக்கு அர்ஜுன். சில பேருக்கு கொஞ்சம் மாதத்துலேயே வயிறு பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக வயிற்றுக்குள்ளே பாப்பா இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க, வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்காங்க. அதான் ஸ்கேனில் பார்த்தீங்கல்ல, அப்புறம் என்னஹா? ஓ அப்படியா? அப்படின்னா ஓகே தான். எப்படியும் வளகாப்பு போடுறதுக்குள்ளார உனக்கு வயிறு பெருசாகிடும், அப்படிதானே? ஆமாம் அர்ஜுன். சரி ஓகே, உங்கள் டவுட்ஸ்லாம் தீர்ந்துருச்சுன்னா நம்ம இப்போ தூங்க போகலாமா? ஏன்னா நீங்கள் செம்ம டயர்டாக இருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு அர்ஜுன். ஸோ தூங்கலாமா? ஓகேடி, பார்த்துங்களா? மே கமின் சார்? ஜஸ்ட் கமின். ஓ வந்துட்டியா? வெற்றி, இன்னைக்கு உன் சீட்டை கிழிச்சு 2 பேரும் இந்த கம்பெனியை விட்டு உன்னை வெளியில துரத்துறத பார்க்க நான் ரொம்ப ஆசையாவும் ஆவலாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மோவனே, இன்னையோட நீ காலிடா.